பெரியார், அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவர்களா இருக்கலாம். இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான சித்தாந்தங்கள், கருத்தியல் போராட்டங்கள் வழியாகத்தான் நாம் ஓரளவான சமத்துவத்தை அடைந்திருக்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மை. பெண்களுக்கென்று இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள், உரிமைகள் இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக உருவாக்கியது என்பது மனுஸ்மிருதி தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஸ்மிருதியுடைய சிந்தனையை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களில் 99.99 விழுக்காடு பேர் மூளையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. பொதுவாக இந்த சமூகத்தில் பெண் என்பவரை ஒரு சக மனுஷியாக பார்க்காத ஒரு கண்ணோட்டம் என்பது இருந்தது, இன்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் பெண்கள் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும், அவர்கள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில், சக மனித உயிரின் அடிப்படையில் என்ற அடிப்படையில் அது ஒரு மனித கேள்வியாக இருக்கின்றது, அது மனித உரிமைக்கான கோரிக்கையாக இருக்கின்றது என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த பட்டினி போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் ஒரு கண்ணியமான, சமத்துவமான வாழ்க்கையை முன்வைப்பதற்கான கோரிக்கைகள். இந்த சமூகத்தில் ஆண் பெண் இருவருமே தோன்றியது என்பது ஒரே காலகட்டம் தான். இவங்க முன்னாடி பிறந்தாங்க, இவங்க பின்னாடி பிறந்தாங்கலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பெண்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள், சமூக கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், மரபுகள் என்று பல காரணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மாபெரும் போராட்டங்களை நடத்திதான் பெண்கள் தாங்கள் சக பாலினத்தவர்கள், சக மனுஷிகள் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த சமூகத்தில் ஜனநாயகம் என்ற ஒன்று தோன்றிய போது இங்கே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படவில்லை. சொத்துக்கள் தோன்றிய போது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படவில்லை. பெண்களுக்கான எல்லா சுதந்திரமான நடமாட்ட உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருந்த ஒரு அவலநிலை இருந்தது. இதையெல்லாம் தொடர் போராட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் சாதித்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்களா இருக்கலாம், இடதுசாரி இயக்கங்களா இருக்கலாம், பெரியார், அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவர்களா இருக்கலாம், இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான சித்தாந்தங்கள், கருத்தியல் போராட்டங்கள் வழியாகத்தான் நாம் ஓரளவான சமத்துவத்தை அடைந்திருக்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மை. இந்திய சமூகத்தை பொறுத்தவரையில் இங்கே நிலவக்கூடிய இந்த அசமத்துவத்திற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது வர்ணாசிரம கோட்பாடு. இந்த அசமத்துவத்துக்கான ஆதாரமாக இருப்பது மனுஸ்மிருதி. ஆக இதுதான் பெண்களுக்கென்று இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள், உரிமைகள் இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக உருவாக்கியது என்பது மனுஸ்மிருதி தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஸ்மிருதியுடைய சிந்தனையை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களில் 99.99 விழுக்காடு பேர் மூளையில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆக இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், இவர்கள் அத்தனை பேரிடம் வெளிப்படக்கூடிய கண்ணோட்டம், சிந்தனை, பெண்கள் மீதான அணுகுமுறை என்பது இப்படிப்பட்ட பிற்போக்கான வர்ணாசிரம கோட்பாடுகளும், பெண்கள் மீது திணிக்கக்கூடிய பல்வேறு வகையான பிற்போக்குத்தனங்களும் தான் அடிப்படையாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவினுடைய பாலின சமத்துவ நிலை என்பது கிட்டத்தட்ட 100க்கு மேல் இருக்கு. மொத்தம் 193 நாடுகள் ஐநாவில் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா 115வது இடத்துல இந்தியாவுடைய பாலின சமத்துவ நிலை என்பது அவ்வளவு மோசமான ஒரு நிலையில இந்தியா இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இங்கே நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு வகையான வன்முறைகள் என்பது நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கிளாரா ஜெட்கின் தான் சொல்றாங்க, நீங்க எல்லா தொழிலாளர்களுக்கும் என்று ஒரே மாதிரியான சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெண்களுக்கென்று தனியாக தொழிலாளர் சட்டங்கள் வேண்டும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இதுல கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கான சம ஊதியம் என்பது மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்ன காரணம் இருக்க முடியும்? சிந்தனை தான் காரணம். இந்த சமூகத்துல பெண்ணை 2ஆம் பட்ச குடிமகனாக பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டம் தான் அரசியல் அமைப்பில், நீதித்துறை, பரிபாலன அமைப்புகள் அத்தனையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இருந்து கொண்டுதான் பெண்களுக்கான சம ஊதியத்தை இதுவரையில் நம்மால் பெற முடியும். இன்றைக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்களா இருக்கலாம், இன்றைக்கு கூலி வேலைகளா இருக்கலாம், எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சம ஊதியம் என்பது பெண்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கு.
இன்னொரு முறை இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மீதான தொடர்ந்த வன்முறைகள், கிட்டத்தட்ட விசாகா வழிகாட்டல் நெறிமுறைகள் என்பது உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்த பின்னிட்டு தான் அதை நடைமுறைப்படுத்தப்படும். அதை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு வெளிப்படையான ஒரு நிர்வாக அமைப்பு வேணும். இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்களில் விசாகா குழு இருக்கிறதா இல்லையான்னு கூட தெரியாது. இவங்கதான் விசாகா குழு, இவர்கள் இந்த புகார்களை விசாரிப்பார்கள். பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு என்கின்ற எந்த விவரமும் இன்றைக்கு பல்வேறு அரசு நிறுவனங்கள் உட்பட பல தொழில் நிறுவனங்களில் எதிலுமே வெளிப்படையாக இல்லை என்பது மிக மிக ஒரு மோசமான முன்னுதாரணமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உரிமைகள் ஏதோ ஒரு வகையில் முறையிடக்கூடாது என்பதில் இந்த பொது சமூகம் தெளிவா இருக்குது. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்? நீங்க ஒரு பெண் மீது பாலியல் சீண்டல் நிகழ்த்துவதோ அல்லது அவர்களுடைய உரிமையை பறிப்பதோ, அவர்களை தொடர்ந்து சுரண்டி கொண்டிருப்பதோ, மிரட்டுவதோ, இப்படி எல்லா வகையான ஒடுக்குமுறைகளையும் பெண்கள் மீது நிறுத்தி கொண்டே இருக்கின்ற போது அதற்கு எதிராக முறையிடுவதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கணும். இன்றைக்கு அது அதிகபட்சம் காவல் நிலையம் தான். அது மிக கொடீர குற்றங்களாக இருந்தா மட்டும்தான் காவல் நிலையத்துக்கு போற ஒரு நிலை இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விசாரிப்பதற்கான போஸ் கமிட்டி, விசாகா குழு போன்ற விஷயங்கள் எல்லாமே பணிபுரியும் இடத்திலே பெண்களுக்கு கை கட்டும் தூரத்தில் இருந்தால், அது வெளிப்படையாக இருந்தால், அது உத்தரவாதம் செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக புகார் செய்யப்படும், உடனடியாக புகார் விசாரிக்கப்படும், உடனடியாக அது குற்ற வழக்கு பதிவை நோக்கி செல்லும். ஆனா இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்புல அது எப்போதுமே என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்படுது. குற்ற முறையீடுகள் என்பது திட்டமிட்ட வகையில் இன்றைக்கு அரசு அமைப்பாலும் சரி, பல்வேறு வகையான தனியார் அமைப்பாலும் சரி, குற்ற முறையீடுகளை பதிவு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் பெண்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பதை கூட அவ்வளவு எளிதாக பதிவு செஞ்சிட முடியாது. அவ்வளவு எளிதாக நம்ம ஒரு அறிக்கை கொடுத்துட முடியாது, வழக்கு கொடுத்துட முடியாது. பல பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவோ விஷயங்களை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ சட்டங்கிற பேர்ல சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பெண்கள் மீதான ராகிங் போன்ற விஷயங்களை, கேலி போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட இந்த சட்டங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும், அதை பற்றி விழிப்புணர்வு என்பதும், அதை முறையிடுவதற்கான கண்ணோட்டங்கள் என்பதும் ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களும், ஜனநாயக இயக்கங்களும், அமைப்புகளும், பெண்களுக்கான உரிமை அமைப்புகளும் தான் தொடர்ந்து இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு தனி மனுஷி என்பவள் ஒரு புகாரை அவ்வளவு எளிதாக தன் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த சமூகத்தில் இல்லை என்பது ஒரு நிதர்சனமான ஒன்று. தொலை நம்மை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்கின்றோம். பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள், பாலியல் சுரண்டல்கள், உழைப்பு சுரண்டல்கள், பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற குடும்ப வன்முறைகள், சமூக வன்முறைகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வாக நாம் வைப்பது என்பது சட்ட பாதுகாப்பை கோருகின்றோம். பெண்களுக்கான சமத்துவத்தை அரசியலமைப்பு அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரி இப்படி பல விஷயங்கள் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் மதவாதிகள் என்ன சொல்றான்? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருகின்ற போது நீங்க ஒழுக்கமா இருந்தா தான் அந்த மாதிரி நடக்காது. பெண்கள் பெண்களுக்கு என்ன ஆடை கட்டுப்பாடு இருக்கணும், பெண்கள் பொது இடத்துல எல்லா வகையிலையும் சுதந்திரமா போகக்கூடாது, நள்ளிரவுல போகக்கூடாது, சாயந்தர நேரம் போகக்கூடாது, அதிகாலையில போகக்கூடாது, பெண்கள் பொது இடத்துக்கு போனா முக்காடு போட்டுக்கணும், பெண்கள் தன்னுடைய உடலை முழுமையாக மறைத்துக் கொள்ளணும், பெண்கள் எந்த வகையில் ஆண்களோட சமமாக பழக்கூடாது, பெண்கள் தன்னுடைய குடும்பத்தாரை மீறி வேறொரு ஆணோடை பழகுவதோ, காதலிப்பதோ, திருமணம் செய்வதோ கூடாது என்று பொதுவாக இங்க இருக்கக்கூடிய மத கட்டுப்பாடுகள், பிற்போக்குவாதிகள் தொடர்ந்து பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகளை நாம் வைக்கக்கூடாது என்று சொல்கின்றோம். பெண்களுடைய சுதந்திரத்தை முன்வைத்துக் கொண்டு பெண்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அரசுடையது, சமூகத்துடையது என்று முன்வைக்கின்றோம். இன்னொரு வாரம் பிற்போக்கு சக்திகளும் மதவாதிகளும் பெண்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக கட்டுப்பாடுகளை வைக்கின்றார்கள். இந்த கட்டுப்பாடுகள் அனைத்து பிற்போக்கானவை. இந்த கட்டுப்பாடுகள் எப்போதும் பெண்களை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கவில்லை. எல்லா காலங்களிலும் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு இந்த மத ரீதியான கட்டுப்பாடுகளும் சமூக கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து துணை போயிருக்கின்றதை தவிர ஒரு காலம் இந்த வன்முறையிலிருந்து நம்மை பாதுகாக்கவில்லை. ஆகவே இந்த உண்ணாவிரத இந்த பட்டினி போராட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் முன்வைத்திருக்க கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை. இதை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டும். பெண்கள், குழந்தைகள் மீதான இந்த பாலியல் தாக்குதல்கள், வன்கொடுமைகள், வர்க்க சூழல் அனைத்தும் முற்றிலுமாக தகர்த்தெறியும் வரை
அதற்கான போராட்டத்தில் தொடர்ந்து நாம் இணைந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.